சட்டம் மாறி வந்து மண்ணை முட்டும் காலில் சூழ்ந்து கைகள் தட்டும் வாழியவே தென்னவராட்சி திசைகள் எட்டும் நம்மவராற்றல் விண்ணை முட்டும் எட்டு திக்கும் முரசு கொட்டும் வாழியவே. படைத்தலைவரே, தங்களை நினைத்து நாங்கள் மிகவும் பெருமைப்படுகிறோம். தாங்களும் தளபதி செழியனும் சம வீரர்கள் ஆனதால் உங்களுக்குள் அவ்வப்போது போட்டிகள் ஏற்படுவது வழக்கம். ஆதலால் அவர் மீது பகை கொண்டவர் போல் நீங்கள் நடந்து கொண்டீர்கள். ஆனால் இப்பொழுது அவரை எப்படியும் உயிரோடு மீட்க வேண்டும் என்பதில் தாங்கள் காட்டும் ஆர்வம் எங்களுக்கு மிகுந்த வியப்பை ஏற்படுத்துகிறது. என்ன இப்படி சொல்கிறீர்கள்? அதெல்லாம் ஒரு குடும்பத்திற்குள் சகோதரர்கள் போட்டுக்கொள்ளும் சண்டை போன்றது. செழியன் என் வீரத்திற்கு ஒரு தூண்டுகோலாக இருக்கிறார் என்பதுதான் உண்மை. இப்போது சொல்லுங்கள், நாம் இந்த போரை எப்படி நடத்தலாம்? யார் நீ? நெல். இது என்ன அதிசயம்? பாண்டிய நாட்டைச் சேர்ந்த வீரர்கள் மாபெரும் வீரர்கள் என்று சொன்னார்களே, அதற்கென்ன இப்போது? என் ஒருவனை எதிர்க்க இத்தனை பேர் சூழ்ந்திருக்கிறீர்களே. போதும், நிறுத்து. பாம்பை அடிக்க 10 பேர் கூடுவதுதான் பழக்கம். அது பயத்தால் அல்ல, பாம்பு எந்த பக்கத்திலாவது தப்பி போய்விடுமோ என்ற ஒரு சந்தேகத்தில் தான். மடலை கொண்டு வரும் ஒரு தூதுவனை உங்கள் நாட்டில் இப்படித்தான் நடத்துவீர்களோ? என்ன மடல் கொண்டு வந்தாயா? யாருக்கு? பாண்டிய மன்னருக்கு. யாரிடமிருந்து? எங்கள் மாமன்னர் இருங்கோவேலிடமிருந்து. என்ன? ஏன் இந்த ஆச்சரியம்? கூறுகிறேன் கேளுங்கள். நீங்கள் படையெடுத்து புறப்பட்டது முதல் எந்தெந்த பாதை வழியாக வருகிறீர்கள் என்பது வரை அவருக்கு தெரியும். அதனால்தான் சரணாகதி மடல் அனுப்பியிருக்கிறாரா? மடலை என்னிடம் கொடுத்தனுப்பியது அவர்தான். ஆனால் மடலை எழுதியது அவர் அல்ல. வேறு யார்? எங்கள் வேலிற்குடியின் மாமன்னர் இருங்கோவேலின் அன்பிற்கு பாத்திரமாகிவிட்ட இனிய நண்பர், புதிய நண்பர் செழியன் தான் இந்த மடலை எழுதி அனுப்பியிருக்கிறார். என்ன சொல்கிறாய்? இருங்கோவேலின் புதிய நண்பர் செழியனா? இருங்கோவேலால் கடத்தப்பட்டு சிறை வைக்கப்பட்டிருக்கும் செழியன் அவருக்கே நண்பராகிவிட்டானா? ஓ, உங்கள் போர் முறையில் நீங்கள் கண்டுபிடித்திருக்கும் புதிய முறை இதுவோ? மடலை கொடு. இந்த ஆறுங்கள். பாண்டிய மன்னன் பெருவிழுதிக்கு செழியனின் வணக்கம். என்னை இருங்கோவிலிடமிருந்து மீட்க முயல்வதாக கேள்விப்பட்டேன். அதற்கு அவசியமே இல்லை. இருங்கோவேலின் தங்கை தாமரைக்கும் எனக்கும் திருமணம். வேளிர்குடியில் புது உறவு. பாண்டியருக்கு நான் பகைவனாக வேண்டிய சூழ்நிலை. என்னை மறந்து விடுங்கள், மன்னித்தும் விடுங்கள். இப்படிக்கு செழியன். துரோகி! செழியன் பாண்டிய நாட்டு துரோகி! இனி என்ன செய்ய வேண்டும் என்பதை நீங்களே தீர்மானித்துக் கொள்ளுங்கள். நான் வருகிறேன். நினைக்கவே முடியவில்லையே. செழியன் ஒரு பெண்ணின் கண்வீச்சில் மயங்கி பாண்டிய மண்டலத்தையே காட்டிக் கொடுத்து விட்டானே. பாண்டிய பேரரசர் அவன் மீது வைத்திருந்த பெரும் நம்பிக்கையை மாசுபடுத்தி விட்டானே.
இவ்வளவு பண்பற்ற ஒருவனுக்காகவா மாமன்னர் நமது படையை அனுப்பி வைத்தார்? இதற்காகவா நான் படை தலைமையை தாங்கி வந்தேன்? வெட்கக்கேடு, வெட்கக்கேடு! என்ன நடந்தது? எல்லோருடைய முகத்திலும் ஒரு மாற்றம் தெரிகிறது. போர்க்களத்திலே முதுகில் வேல்பட்டு விழுந்தவனை கண்டு தாயின் உள்ளம் படும் வேதனையை விட எங்கள் உள்ளம் இப்போது அதிகமான வேதனைப்படுகிறது. என்ன சொல்கிறீர்கள்? தமிழ் வளர்க்கும் தங்களிடம் மறைப்பதற்கு என்ன இருக்கிறது? யாரை மீட்பதற்காக இந்த போர் நடைபெற இருந்தது என்று தங்களுக்கு தெரியும் அல்லவா? இப்போது அதற்கான அவசியமே இல்லாமல் போய்விட்டது. புரியும்படி சொல்லுங்கள். சொல்கிறேன் புலவர் பெருமானே, சொல்கிறேன். பேரரசர் பெருவழுதி பாண்டியர் யாருக்காக ஊன் உறக்கமின்றி கவலைப்பட்டுக் கொண்டிருக்கிறாரோ, எவருக்காக இந்த வீரர்கள் களம் புகுந்து தங்கள் உயிரையும் கொடுக்க தயாராக இருந்தார்களோ, அந்த செழியன் துரோகியாகிவிட்டார். கடைந்தெடுத்த கோழையாக மாறி பகைவனின் நண்பனாகிவிட்டார். அங்கே இருக்கும் ஒரு பெண்ணுக்காக பிறந்த மண்ணையே மறந்து விட்டார். என்னால் இதை நம்ப முடியவில்லையே. இதோ இதை படித்து பாருங்கள், உங்களுக்கே புரியும். படைத்தலைவரே, இன்னும் கூட செழியன் துரோகி என்பதை என்னால் நம்ப முடியவில்லை. ஒரு எழுத்தாணியை வைத்து எழுதும் போதே அது கூர்மையாக இருக்கிறதா அல்லது மழுங்கிவிட்டதா என்று தெளிவாக தெரிந்துவிடும். அதுபோலவே ஒரு மனிதன் நல்லவனா கெட்டவனா என்று அவனுடன் பழகும் போதே தெளிவாக புரிந்துவிடும். நான் பழகிய வகையில், அறிந்த வரையில் செழியன் துரோகி என்பதை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. புலவரே, எழுதும் போது இடையில் கூட எழுத்தாணியின் கூர் மழுங்கி விடுவதுண்டு. நல்ல மனிதனும் சூழ்நிலையால் கெடுவதுண்டு. செழியன் அதற்கு விதிவிலக்காக இருக்கவே முடியாது. முதலில் நான் வந்த வேலையை சொல்லிவிடுகிறேன். சோழ மன்னர் கரிகால் வளவர்தான் என்னை இங்கு அனுப்பினார். போர் தொடங்குவதற்கு முன்பு தங்களிடம் அவர் பேச வேண்டும் என்று விரும்புகிறார். தற்போதுள்ள நிலையில் போரை நடத்தலாமா அல்லது வேண்டாமா என்ற நிலைமை மாறியிருக்கிறது. ஆகவே இந்த சூழ்நிலையில் தாங்கள் சோழ மன்னரை சந்திப்பது எல்லா வகையிலும் நன்மை தரும். பாண்டிய மன்னரின் அனுமதி இல்லாமல் நான் சோழ மன்னரை சந்திப்பது முறையாகுமா? இரு நாடுகளும் நட்புரிமை கொண்ட நாடுதானே. ஒரு நாட்டின் தளபதி இன்னொரு நாட்டு மன்னரை சந்திப்பது தவறாகாதே. இது பற்றி பாண்டியரும் தவறாக கருத மாட்டார். அதற்கு நான் பொறுப்பு. அது மட்டுமின்றி இந்த ஏற்பாட்டை செய்ததே நான் தான் என்று அவர் அறிந்தால் பெருவழுதி பாண்டியர் மகிழ்வாரே தவிர மறுக்க மாட்டார். தாங்களே இந்த அளவிற்கு உறுதியளிப்பதால் நான் உங்களோடு புறப்பட்டு வருகிறேன். படை வீரர்கள் பாசறை அமைத்து இங்கேயே தங்கட்டும். அப்படியே செய்யுங்கள். தாங்கள் என் அழைப்பை ஏற்றுக்கொண்டதே எனக்கு மகிழ்ச்சி.
பழுவேட்டரையர் பெருமானே, இந்த நேரத்தில் தாங்கள் வந்தது மிகவும் நல்லதாக போயிற்று. இல்லை என்றால் நான் மிகவும் குழம்பி போயிருப்பேன். ஏன் அப்படி சொல்கிறாய்? நீங்கள் தான் செழியன் லிகிதத்தை பார்த்தீர்களே, அதை படித்த பிறகு நான் என்னதான் செய்ய முடியும்? அவன் மீது கொண்ட ஆத்திரத்தில் எங்கு செல்வதென்றே புரியாமல் நான் தவித்துக் கொண்டிருந்தேன். நீ சொல்வதும் உண்மைதான். கோபம் கண்களை மறைக்கும் போது நியாயம் கண்களுக்கு தெரியாது. அதனால்தான் வள்ளுவப் பெருமான் தனித்தான் காக்கின் சினம் காக்க என்றார். சற்று நில்லுங்க. படைத்தலைவரே, யார் இவன்? இருங்கோவிலிடமிருந்து மணல் கொண்டு வந்தவன். இங்கு கிடக்கும் கத்தியை பார்த்தால் இவன் யாரையோ கொல்ல முயற்சி செய்திருக்கிறான் என்பது தெரிகிறது. அதே நேரம் அதை தடுத்து யாரோ இவனை கொண்டிருக்கிறார்கள். அதனால்தான் அங்கும் இங்கும் பார்க்கிறேன், யாரும் தென்படவில்லை. வேண்டுமானால் வீரர்களை அனுப்பி தேடச் சொல்லலாமா? வேண்டாம் வேண்டாம். எப்படியோ இவன் கொல்லப்பட்டிருக்கிறான். இவனுக்காக நாம் நம் பயணத்தை நிறுத்தி தேடிக்கொண்டிருக்க வேண்டிய அவசியமில்லை. சோழ மன்னர் கரிகாலர் நமக்காக காத்துக் கொண்டிருக்கிறார். நாம் புறப்படலாம். சரி, போகலாம். வாருங்கள். காடவன் விருமா, அமைச்சரே, நீ இங்கு என்னதான் செய்து கொண்டிருக்கிறாய்? ஏன் இப்படியெல்லாம் நடக்கிறது? மடலை எடுத்துச் சென்ற கொடுங்கோல் காட்டை கடப்பதற்கு முன்பே கொலை செய்யப்பட்டார். இரண்டாவதாக அந்த மடலை கொண்டு சென்ற காடவனும் இப்போது கொலை செய்யப்பட்டிருக்கிறார். காட்டை கடந்து சென்ற இவன் கொலை செய்யப்பட்டு மீண்டும் இங்கு கொண்டு வந்து போடப்பட்டிருக்கிறான் என்றால் என்ன பொருள்? எனக்கு ஒன்றுமே புரியவில்லை அமைச்சரே. ஏன் புரியவில்லை? நம்மை யாரோ தொடர்ந்து கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள். நமது ரகசியங்களை அறிந்தவர்கள் இந்த காட்டுக்குள் தான் இருக்கிறார்கள். அதனால்தான் நமது திட்டங்களை தெரிந்து கொண்டு அதற்கு ஏற்ப அவர்கள் செயல்படுகிறார்கள். இப்படியே திறமையான வீரர்கள்
ஒவ்வொருவராக இறந்து கொண்டிருந்தால் நமது மன்னரின் லட்சியம் எப்படி நிறைவேறும்? இந்த காட்டிற்குள் யார் யார் வருகிறார்கள், என்ன செய்கிறார்கள் என்பதையெல்லாம் நீதானே கவனிக்க வேண்டும். ஒரு முறை தவறு நடந்து விட்டது என்றால் நம்மை மீறி நடந்து விட்டது என்று சொல்லலாம். இரண்டாம் முறையும் அப்படி நடந்தால் அது பொறுப்பில் உள்ளவனின் அலட்சியத்தால் நடந்தது என்றுதானே பொருள். நீ படைத்தலைவனாக இருக்க அருகதையற்றவன். உன்னை போன்ற திறமையற்ற கோழைகள் என்னை விட்டுவிடுங்கள் என்று விலகிக் கொள்வதே மேல். உனக்கு இந்த பதவியை தந்ததன் மூலம் தனக்குத்தானே விபரீதத்தை தேடிக்கொண்டார் இருங்கோவேள் மன்னர். போதும் அமைச்சரே, போதும். என்னை போய் என்று சொன்னால் இக்கணமே போய்விட நான் தயாராக இருக்கிறேன். ஆனால் அதற்கு முன் நான் எந்த உண்மையை சொல்ல வேண்டாம் என்று நினைத்தேனோ அதை இப்போது சொல்லிவிட்டு போகிறேன். என்ன? தனக்குத்தானே மன்னர் விபரீதத்தை தேடிக்கொண்டார் என்று சொன்னீர்களே, அது என்னை பதவியில் நியமித்ததால் அல்ல. நான் யார் மீதும் நடவடிக்கை எடுக்க முடியாதபடி தடுத்து வைத்திருக்கிறாரே, அதனால்தான். என்ன சொல்கிறாய் விருமா? யார் விஷயத்தில் மன்னர் உன்னை நடவடிக்கை எடுக்க முடியாமல் தடுத்தார்? யார் இங்கு புதிதாக வந்திருக்கிறார்களோ அவர்கள் மீதுதான். எப்போது தடுத்தார்? கொடுங்கோல் கொலை செய்யப்பட்டானே அன்றுதான். என்ன சொல்லி தடுத்தார்? புதிதாக வந்தவர்களை பற்றி பேசவே கூடாது என்று தடுத்தார். நமது காட்டின் எல்லையை கடப்பதற்கு முன்பே நாம் இருக்கும் பகுதியிலேயே இப்படி நடந்திருக்கிறதென்றால் என்ன பொருள்? கொடுங்கோல் எங்கு செல்கிறான், எதற்காக செல்கிறான் என்பதை அறிந்தவர்களாகத்தானே இருந்திருக்க வேண்டும். அது யார் என்று கண்டுபிடித்து அவனை அழித்து விடுகிறேன். உணர்ச்சி வசப்படுவது போராளிகளுக்கு அழகல். கொடுங்கோலை கொன்றது யார், ஏன் இப்படி செய்தார்கள் என்பதையெல்லாம் நான் கண்டுபிடித்துக் கொள்கிறேன். எதை எப்போது செய்ய வேண்டும் என்று எனக்கு தெரியும். எனக்கே அறிவுரை சொல்ல துணிந்து விட்டாயா? எதற்காக காட்டில் வந்து இப்படி மறைந்து வாழ்கின்றேனோ, என் மனைவி, என் தங்கை, வயது முதிர்ந்த அமைச்சர் செந்தலையார், என் பொருட்டு எந்த துன்பத்தையும் ஏற்க தயாராக இருக்கும் மா வீரர்கள், இத்தனை பேரையும் இங்கே கொண்டு வந்து தங்க வைத்து போராடிக் கொண்டிருக்கிறேனோ, அந்த லட்சிய கோட்டை இடிந்து விடும் என்று சொல்லும் அளவிற்கு உனக்கு தைரியம் எங்கிருந்து வந்தது? நமது வீரப்போருக்கு இன்னும் எத்தனையோ பேரை பலி கொடுக்க நேரலாம். அதற்கு களபலியாக கொடுங்கோல் தன் உயிரை பலி தந்திருக்கிறான். அதனால் வீண் பேச்சு பேசுவதை விட்டுவிட்டு கொடுங்கோல் சடலத்தை அடக்கம் செய்ய ஏற்பாடு செய். இப்போது சொல்லுங்கள் அமைச்சரே, மன்னர் அப்படி கட்டளையிட்ட பிறகு நான் என்ன செய்ய முடியும்? இப்பொழுதும் என் சந்தேகம் எல்லாம் புதிதாக வந்தவர்கள் மீதுதான். நிச்சயம் அவர்கள் மூலம்தான் நமது ரகசியங்கள் வெளியே செல்கின்றன. இது நன்றாக தெரிந்திருந்தும் என்னால் ஒரு நடவடிக்கையும் எடுக்க முடியவில்லை. நீங்களே சொல்லுங்கள், இந்த நிலையில் நான் என்னதான் செய்வது? யோசிக்க வேண்டிய விஷயம்தான். இனி இதை பற்றியெல்லாம் யோசிப்பதற்கு ஒன்றுமே இல்லை. மன்னர் இப்போது மாறிவிட்டார். அவர் என்ன நினைக்கிறாரோ அதை மட்டும்தான் செய்ய வேண்டும் என்கிறார். என்ன காரணத்தாலோ அவருக்கு புதிதாக வந்தவர்கள் மீது இருக்கும் நம்பிக்கை கூட நம்மீது இல்லை. அவருக்காகவே இங்கு வந்து வாழ்ந்து கொண்டிருக்கும் நம்மை பற்றியும் அக்கறை இல்லை. நமக்காகவே அவர்கள் இங்கு வந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்ற எண்ணமும் இல்லை. என்ன சொன்னாய்? நடக்கக்கூடாதது நடந்துவிட்டது. நாம் கொடுங்கோலிடம் கொடுத்து அனுப்பிய மடல் பறிக்கப்பட்டு விட்டது. என்ன? அதாவது போக்குவரத்து விதிமுறை மீறல்களில் ஈடுபடுகிறவர்களுக்கு 1500 ரூபாய் வரை அபராதம் விதிக்கலாம் என்பதுதான் அந்த பரிந்துரை.